நான் பிறந்து கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருந்தா இந்த உலகத்தை பார்க்காமயே போய் சேர்ந்துருப்பேன். ஆமா, எதுக்கு மயில நீ என்னை காப்பாத்துன? எதுக்கு இப்ப என் உயிரை எடுக்கிற? உன்னை நான் பார்க்காமயே இருந்திருந்தேன்னு வையன், என்னைக்காவது பார்த்துருவேங்கிற நம்பிக்கையிலே நான் போயிருப்பேன். உன்னை பார்த்த பிறகு நீ இல்லைங்கிறத ஏத்துக்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியல மயிலு, வாழ முடியல. இது பார் மயிலு, நான் என்ன நாளைக்கே என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வான்னு நான் சொல்றேன் இல்லையே. உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன் இல்ல, அன்பை ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்லு, அது போதும் எனக்கு. அதுக்கு பிறகு நீ படிக்க போ, இல்ல நீ ஆசைப்படுற மாதிரி வேலைக்கு கூட போ. நான் உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன் மயில. மயிலு, ஐ லவ் யூ மயிலு. இது ஆண்டவன் போட்ட கணக்கு, எனக்கு தெரியும். இது பிறக்கும் போது ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். நீ எனக்கு உசுறு கொடுத்தவ மயிலு. என் உயிர் மயிலு நீ. மயிலு, என்னாச்சு மயிலு? என்னாச்சு? ஐயோ, என்ன மயிலு கவனமா இருக்கிறது இல்லையா? ஐயோ, ரத்தம் வருது. இரு இரு இரு, பொறுத்துக்கோ. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஜீவா சாருக்கு தான் ஏதோ ஆபத்து. அவர் ஏதோ நாடகம் போடுறாரு, நீதானே மயில சொன்ன? தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப ஏதோ படபடப்பா இருக்கு. சரி சரி இரு, வாத்தேனே முதல்ல போய் பார்க்கலாம். போலாம். ஆனா எங்க போக? முதல்ல போவோம் வா.
மயிலு எங்க கூட்டிட்டு வர? ஜீவா சார் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. ஆ? எப்படி உனக்கு ஜோசியம் தெரியுதுன்னு கேக்குறேன். அத சொன்னேனே எனக்கு படபடன்னு வருதுன்னு. அது சரி, உனக்கு படபடன்னு வருதுன்னா ஜீவா சாருக்கும் ஏதாவது வரணும்னு இருக்கா என்ன? பேசாம வாத்தேன்னு. ஜீவா சார் எங்கேயாவது கண்ணுல படுறாருன்னு பாரு. மயிலு, என்ன மயிலு, ஜீவா சார் இங்க இருக்காரு அங்க இருக்காரு, நீ பாட்டுக்கு எங்கெல்லாமோ கூட்டிட்டு வர? அவர்தான் இங்க இல்லையே. பேசாம வாடி, எனக்கு என்னமோ டென்ஷனா இருக்கு. ஜீவா சாரோட ஷூ கிடக்கு. ஐயோ, அப்ப ஜீவா சார். வா தேடலாம். ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார். ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார் எழுதுங்க. ஜீவா சார், ஜீவா சார், ஐயோ. ஐயோ, ஜீவா சார் கையில ரத்தம். ஐயோ, ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார். மண்டைக்குள்ள ஏதோ மணி அடிக்கிற மாதிரியே இருக்கே. மணி அடிக்கிற மாதிரி தான் நமக்கு நல்லது நடக்கணுமே. இப்போதைக்கு நமக்கு நல்லதுன்னா ஏற்காட்டுல அந்த ஜீவா என் கையில சிக்கணும், அவனை நான் போட்டு தள்ளுணும். ஒருவேளை ஜீவா என் கையில கிடைப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு சிஸ்டர்? கையில அடிபட்டிருக்கு சிஸ்டர். ரொம்ப ரத்தம் போயிடுச்சு.
டாக்டர் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்களேன். இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நிர்மலா, பேஷண்ட் ஐயாருக்கு கூட்டிட்டு போங்க. சிஸ்டர், ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கூட்டிட்டு போறேன். அவசரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் ஆஸ்பத்திரி கூட்டு வந்தாச்சுல, கொஞ்சம் தைரியமா இரு மயிலு, ஒண்ணும் ஆகாது. ஆ? எதுவும் ஆகாது, பாத்துக்கலாம். அழாத அழாத, பாத்துக்கலாம். சார், என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்குது, ஏதோ ரக்கையை உடைச்ச பறவை மாதிரி. பயங்கர கடுப்பாச்சு, அதான் அப்படியே காலாறு நடந்து வந்து காத்து வாங்கிட்டு இருக்கேன். சரி வாங்க சார். எங்க பிபி சுகர்லாம் செக் பண்ணணும் சார். வாங்க. வேலையில எத்தனை தூரமா பண்ணுதா? டெய்லி செக் பண்ணணும் சார். ஏதாவது குதர்க்கமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உங்க ஒருத்தரை மட்டும் நாங்க பாத்துக்கல, நாங்க 200 பேஷண்ட் கவனிக்கணும். வாங்க. நல்லா நாளும் விட மாட்டீங்க. நோய் நோயின்னு எங்க கிட்ட போய் சொல்லி காசை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை எல்லாம் பார்த்துதான் போலீஸ்காரனை கத்துக்கணும் போல இருக்குது, எப்படி சம்பாதிக்கணும்னு. போங்க. அழாத மயிலு, தைரியமா இரு. வருத்தம் குறுக்கால நின்றுட்டு இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வெளியே நில்லுமா. இரு இரு, இங்கே இரு. சாருக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? ஒண்ணும் ஆகாது, நீ சும்மா கடந்து அடிச்சுக்காத. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி. ஏண்டி பயப்படுற? பறக்கும் போதே சார் உசுர காப்பாத்தினவடி நீ. நீ பக்கத்துல இருக்கிறப்போ யமராசாவால கூட ஜீவா சார நெருங்க முடியாதுரி. அவருக்கு ஒரு ஆபத்துன்னதும் உனக்கு தானா துடிச்சது பாத்தியா? அப்பவே உன் உசுரும் அவர் உசுரும் ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. முன்ன மீறி அவர் உசுருக்கு எதுவுமே ஆகாது. டாக்டர், சார் இப்ப எப்படி இருக்காரு? அவர் உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லல்ல? அவரு கண்ணை முழிச்சிட்டாரா? நான் இப்ப போய் பார்க்கலாமா டாக்டர்? வெயிட்மா, முதல்ல நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கம்மா. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? தெரிஞ்சவர் டாக்டர். அவரோட பேரண்ட்ஸ்ல எங்க இருக்காங்க?
இருக்காங்க டாக்டர். ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். அந்த பையன் சூசைட் அட்டன் பண்ண மாதிரி தெரியுது. அத பத்தி நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல டாக்டர், சார் குடிபோதையில தவறி விழுந்து எதுலயும் வெட்டிக்கிட்டு இருக்காரு. பையனுக்கு நல்ல போதை, சுயநினைவே இல்ல. இது ஆக்சிடென்டா இல்ல சூசைட் அட்டெம்ப்டானே தெரியல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சார், அவரு பெரிய குடும்பம். சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம போலீஸ் பிரச்சனையெல்லாம் ஆக்க வேணாம் டாக்டர். அவரே எப்படி இருக்காரு அத சொல்லுங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ரத்தம் நிறைய போயிருக்கு. இமிடியேட்டா அவருக்கு 2 யூனிட் ரத்தம் ஏற்றி ஆகணும், இல்லனா நிலைமை கிரிட்டிக்கல் ஆயிடும். டாக்டர், அப்ப ரத்தம் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டாக்டர், அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி கொடுங்க டாக்டர். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா, காப்பாத்திடலாம். ஆனா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவரோடது பி நெகட்டிவ் பிளட் குரூப். எங்ககிட்ட அந்த பிளட் குரூப் ஸ்டாக் இல்ல. அது ரொம்ப ரேர் குரூப்ங்கிறதுனால வெளியே கிடைக்கிறதும் கஷ்டம். டாக்டர், நானும் பி நெகட்டிவ் குரூப் தான் டாக்டர். எவ்வளவு ரத்தம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க டாக்டர். சார் நல்லபடியா திரும்ப வரணும், எனக்கு அது போதும் டாக்டர். நல்லதுமா, நீ என் கூட வா. பிபி பார்த்துட்டு நாம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பாத்தியா, இப்ப கூட நீதான் அவரை காப்பாத்துற. என்னால தானே அவருக்கு இப்படி ஆச்சு. நான் தானே அவரை காப்பாத்தணும். சரி சரி, பேசிட்டே இருக்காது, சீக்கிரம் போ. எவ்வளவு ஸ்கோர்? 160. ஏமா வந்த நாள்ல இருந்து இந்த 160 மனப்பாடம் பண்ண மாதிரியே சொல்றியா? அது குறையவே குறையாதா? ஆமா சார், சுகர் பரவாயில்ல, ஆனா பிபி தான் குறையவே இல்ல. எப்படி குறையும்? நல்லா இருக்கிறவனை பிடிச்சிட்டு வந்து குற்றவாளி மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிட்டீங்க. அந்த கோவத்துல பிபி ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணு. ஒரே நாள்ல எனக்கு பிபி குறையுதா இல்லையா பாரு. பிபி குறையாம டிஸ்சார்ஜ் பண்ண கூடாதுன்னு டாக்டர் எந்த சொல்லிருக்காங்க. டாக்டர் சொன்னாரு? வர சொல்ல வர. சார், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, ஹாஸ்பிடல். சத்தப்படாதீங்க ப்ளீஸ். தா எல்லாத்துக்கும் கேட்கணுங்கிறதுக்காக தான் கத்துறேன். எனக்கு ஒரு நோயும் கிடையாது. என் காசை புடுங்கிறதுக்காக தான் நீயும் ஒரு டாக்டர் எல்லாம் டிராமா பண்றீங்க. இப்ப அந்த டாக்டரை வர சொல்ல போறியா இல்லையா? எப்ப பார்த்தாலும் பப்ளிக் ஏமாத்திட்டு மெடிக்கல் மாஃபியா. இன்ஸ்பெக்டர், எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? பிபி சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு, அது குறையட்டும். அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட ஒரு பெரிய வியாதி இருக்கு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவனோட பயம். அந்த பயத்தை தான் நீங்க மூலதனமா வச்சு லட்சமா சம்பாதிக்கிறீங்க. சாதாரணமா வர ஒரு பேஷண்ட் உனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு ஒரு 58 டெஸ்ட் எடுத்து அவனை பயப்படுத்தி லட்சமா நீங்க ஏமாத்தி புடுங்கிடுறீங்க.